ஹலோ சார் சார். பேசணும். ஃபர்ஸ்ட் வீக்லயே போயிட்டீங்க. நாங்க அனுப்பல சார், வேற எவ்வளவு அனுப்பிட்டாங்க. எவ்வளவு சதி பண்ணிட்டாங்க சார். அப்படியா நீங்க தான் சார்? சார் எதனா ஒன்று சொல்லணும். என்னை என்ன சதி பண்ணி அனுப்பிட்டாங்கன்றீங்களா? ஆமா ஆமா சார், உங்களா ஓட்டு இருந்துச்சு, அப்பயே டப்பாருன்னு வெளில போயிருப்பான். எப்படி உங்களை அனுப்புனாங்கன்னு எதுக்கும் தெரியல சார். அபிஷியல்லி ஓட்டு இல்ல, அன்அபிஷியலி ஓட்டு இல்ல சார். டப்பாருனுக்கு உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு, ஆனா ஏன் உங்களை வெளியே அனுப்புனாங்கன்னு தெரியல. மேபி நாங்க பார்த்த அளவு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து நீங்க உள்ள இருந்துக்கலாம். இருந்திருந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் என் கேம் வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்களாம் டாப் 3 வந்துருக்கலாம். கார்த்தி ப்ரோ இருங்க ப்ரோ, இன்னைக்கு சார் வந்திருக்காரு. இன்னைக்கு நடந்த நிகழ்வு மட்டும் பேசுங்க, பழசுலாம் பேச வேண்டாம். ஆமா, அந்த சார் பேரெல்லாம் அந்த ஓகே ஓகே டப்பா ப்ரோ. அதெல்லாம் மென்ஷன் சார் பண்ண சார் ப்ரோ. வேணாம். பேரை ஓகே ஓகே மட்டும் ப்ரோ. மென்ஷன் பண்ணுங்க. சார் ஓகே இருக்காரு, ஓகே நீங்க ப்ரோ. ஒரு முன்னாடி பேசாதீங்க. ஓகே பேசுங்க ப்ரோ, பேசுங்க சார். ஆமாம், ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. அதுக்குள்ளே பேசிட்டு நான் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. பக்காவாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். அதுவும் கூட இருந்து பார்த்த சௌந்தர்யா, அதனால the way how she is responding பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. விரட்ரா பார்க்கவும், ஐ மீன் கேமாவும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி எக்ஸைட்டட். கேளுங்க, ஐ மீன் எனிதிங் டு பி ஆஸ்க்ட். ஹலோ சார், ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஐ மீன் தேங்க்யூ சார் சௌந்தர்யா பத்தி சொன்னதுக்கு. எனக்கு சார் இப்போ லாஸ்ட் வீக் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து சௌந்தர்யா ஜாக்லின் கேம் வந்து இதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் வீக் வந்து ரோஸ் பண்ணாங்க. பட் இந்த வீக் சௌந்தர்யா கேம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ ஜெஃப்ரி இவங்க யாருமே வந்து ஓட்டி இது நாமினேஷன்ல வரமாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்போ ஏன்னா ஜெஃப்ரி, ரஞ்சித் ப்ரோ வந்து கேப்டன்ஷிப்பா இருக்கனால வரல. நெக்ஸ்ட் தீபக் அவங்களும் வரல. இவங்களுக்குலாம் வந்து ஏன்னா தீபக் ப்ரோலாம் வந்து 4 weeks கிட்ட ஆயிடுச்சு, ஜெஃப்ரி வந்து 3 weeks மேல ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்குலாம் ஓட் பேங்க் வந்து கன்சிஸ்டன்டா இருக்குமா, இல்ல எப்படி சார், எப்படி மாறும் கேம் வந்து இனிமேல் இந்த அப்கமிங் வீக்ஸ்ல இவங்களோட 2 பேரோட கேம் வேற மாதிரி எப்படி ஆகும்? இவங்களாம் டாப் 5 குள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? தீபக் ப்ரோ கூட சான்சஸ் இருக்கும், பட் ஜெஃப்ரி இவங்களுக்குலாம் வந்து ஒரு டாப் 5 டாப் 6 அந்த மாதிரி வர்றதுக்காக சான்சஸ் இருக்குமா சார்? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க சார். இல்லை அவங்க இவ்வளோ நாள் வந்து அவங்க சௌந்தர்யாவுடைய நிலையிலேயே ட்ராவல் ஆகிறதுனால ஈஸியாக இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிட்டு போக முடியுது. ப்ராக்டிக்கலாக வந்து அதோட டைம் எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த ஃப்ரீ டாஸ்கோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லா லேயருமே வந்து டப்புன்னு கட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டாப் 5குள்ளே வந்து ஜாக்லின் அவ்வளோதான். அது வரைக்கும் தான் ஸ்பேஸு. அதுவே வந்து நிறையா டெக்னிக்கலி நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ப்ராக்டிக்கலாக ஸ்பீக்கிங் இப்போ ஆஸ் ஆஃப் ரைட் நவ் ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படின்னா, ஜெஃப்ரி வந்து ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டே அந்த பீப்புளை கேபிட்டலைஸ் பண்ணி அப்படியே கிரவுண்டடாக ஒரு கேமை விளையாடுற மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அனுமானத்தை கிரியேட் பண்ணிட்டு, ஆனால் கேமுக்கு ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு சுவாரஸ்யத்தையும் கூட்டாமல் அந்த வீட்டுக்கு பழகிற இடத்துல சும்மா ஒரு பிளேயை ஃபேக்காக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. தவிர இதனால மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகி அடுத்த லெவல் போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவர் யாருக்குமே உண்மையா இல்லாததுனால ப்ராக்டிக்கலாக கஷ்டம் ட்ராவல் ஆகி போய் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுன்றது. ஸோ ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள் டாஸ்க் வந்து இந்த டாப் 5குள்ள. அண்ட் சார் ஒரு டவுட் சார், இன்னைக்கு எபிசோட்ல சவுண்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எதுவுமே அவங்க காமிக்கவே இல்லை சார். லைவ்ல மட்டும்தான் அது இருந்ததே தவிர இன்னைக்கு சவுண்டோட எபிசோட்ல வந்து சவுண்டே இல்லை. சொல்ல போனா ஃபுல்லா முத்தும்பு வச்சே ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஓட்டிட்டாங்க சார். இது அது போக இப்ப முத்து தான் 2 நாளா வந்து மேனேஜர்ல என்னெல்லாம் பண்ணணுமோன்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டு ரூல்ஸ் புக் எழுதுற மாதிரி பேசினாரு. இப்ப அவரே வந்து சைக்கிள் ஓட்டும் போது கையை ஓட்டிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இதை எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல சார். முத்து ஃபேன்ஸும் சரி, நார்மலா நம்ம பாக்குறவங்களும் சரி. இதுக்கு நான் ஆன்சர் வந்து பண்ணல. ஏன்னா அது பண்ணா வந்து கிட்டத்தட்ட முத்துக்கு நான் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த வேல வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை நான் பண்ணேன்னா இந்த இடத்த வந்து நான் எனக்கு பயன்படுத்தின மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல தான் கடைசியா போகும். அப்படி போகாம நான் ஒரு பதில் சொல்றேன். அதாவது முத்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல என்னுடைய வியூ படி தெரிஞ்சுதான் இந்த தப்பை பண்றாரு.
அதாவது மற்றவங்க எல்லாம் ரூல் புக்கை படிப்பாங்க, இல்ல பொதுவா வர்றதை படிப்பாங்க. நம்ம ஆள் வந்து புரிஞ்சுப்பான். அவன் தெரிஞ்சே ஒரு விஷயத்த செய்யறானா அதோட தார்ப்பீகம் இந்த ஸ்கோரிங்க அவன் எங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணுமோ அதை ப்ராப்பரா கேபிட்டலைஸ் பண்ணி வீக்கெண்ட்ல ஒருவேளை இது ரோஸ்டா இருந்தா அதுக்கு என்ன கன்வெர்ட் பண்ணுமோ அதையும் ப்ரிப்பேர் ஆகி பண்ற ஒரு ஆளு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அவன் அவன் வந்து வாண்டடா கிரியேட் பண்ணி இது இப்படிதான் முடியும் நினைச்சு நடக்கிற நிகழ்வுகள் கிடையாது. ஆனா இந்த நிகழ்வுகள் என்ன பண்ணும்னா ஒரு தனி மனிதன் மீது எத்தனை வன்மம் வந்து ஒரு கும்பலா, இப்போ ஒருத்தனுக்கு கான்ஸ்டன்டா ஒருத்தன் வில்லனா இருப்பான், ஆனா அது இல்லாம அவன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இதான் இந்த டைம்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து ஓ வன்மத்துல இப்படியெல்லாம் பேசுவீங்களாடா அப்படின்ற மாதிரி. இப்போ இப்போ உதாரணத்துக்கு முத்துவும் சௌந்தர்யாவும் ஒரு டஃப் காம்படிட்டர்ஸ்ன்ற டிராவல் போயிட்டு இருக்குன்னா சுத்தி இருக்கிற மற்ற பீப்புள் எக்ஸ்போஸ் ஆகிறது தான் இங்க கேம். ஒரு டாஸ்க் நடக்கும் போது அந்த டாஸ்கோட நிகழ்வுக்கு அப்புறம் அது ஒரு 10 இடத்துல உட்காந்து பேசுறது தான் ஒவ்வொரு இடத்துல வந்து ப்ரீச்சிங்கா போகும். அப்படி இந்த நிகழ்வுகள் வந்து முத்து வந்து வாண்டடா கிரியேட் பண்ணது தான். இதோடைய ரெப்பர்கேஷன்ஸ்க்கும் ப்ரிப்பேர் ஆகி பண்ண ஒரு கேம்ன்றதுனால அவனால இதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதனால அவனோட கேம் சார்ட்டோ கேம் ஃப்ளோவோ இல்ல கேம்ல இருக்கிற ஏதாவது ஒரு டிசாஸ்டரோ எதுவுமே நடக்க போறது இல்லை. அது இட் ரிமைன்ஸ் சேம். திருப்பி மறுபடியும் போய் ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்ணுவான். அது திருப்பி அகைன் இட் அக்யூமுலேட்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். அது நெக்ஸ்ட் லெவல் போகுதா இல்லையான்றது தான் பார்ட் ஆஃப் த கேம். பட் நீங்க இந்த இது ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த சௌந்தர்யா வந்து லாஸ்ட் வீக் வந்து ரோஸ், நான் அப்படி பார்க்கல. ஆக்சுவலா என்னன்னா தே ஆர் ட்ரைங் டு சீசன் சௌந்தர்யாவை வந்து கொஞ்சம் எழுப்புறாங்க. அதாவது நீ கொஞ்சம் சீரியஸா இருமா, நீ வந்து ஒரு பாண்டிங்ல ஒவ்வொரு பக்கமா உன்னுடைய கேம் வின்னிங் ஸ்கோப்பை விட்டுட்டு வெளியில போற அப்படின்றத தான் பாக்குறேன். ரோஸ்ட் மாதிரியான ஒரு லெவலா பார்க்கல. ஏன்னா சௌந்தர்யா மேல காட்டுற கான்சென்ட்ரேஷன் வந்து சௌந்தர்யாவால திங்க் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஜாக்லினை விட அதிக தாட் ப்ராசஸ்ல சௌந்தர்யாவுக்கு அட் டைம்ஸ் வர்றது அதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங்ல வந்து கேபிட்டலைஸ் ஆகி தப்பா போயிடுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து ஒரு லிமிடேஷனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இண்டிவிஜுவல் கேம் வந்து எக்ஸ்ட்ராடனரியா எக்ஸிபிட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காகவே ஒரு வியூவரிங் பண்ண மாதிரி தான் இருந்தது. தவிர சௌந்தர்யா இஸ் பிளேயிங் பெர்ஃபெக்ட் இண்டிவிஜுவல் யூனிக் கேம். அது அவங்கள வந்து அதிக லெவல் வந்து இந்த பாண்டிங் இல்லாம டிராவல் ஆனா நல்லா இருக்கும்ன்றதுக்கு ஒரு ஒரு சீசனல் அலார்மிங் மாதிரி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இது ஆப்போசிஷன் சைட்ல இருந்து பார்க்கும்போது நல்லா ரோஸ்ட் அது இதுன்ற மாதிரிலாம் பண்ணலாம். பட் ஒரு கேம் சீசனிங்கா பார்க்கும்போது வந்து சௌந்தர்யா இஸ் கோயிங் டு நெக்ஸ்ட் லெவல். அதனாலதான் இந்த வீக் இன்னொன்னு சில விஷயங்கள் காட்டப்படாததுக்கான ஒரு பாயிண்ட் என்ன, இந்த வீக்ல அவங்களுக்கு எது முனைப்பா காட்டணும்னு இவங்க ஒண்ணு செட் பண்றாங்க. அதுல வந்து நாம நினைக்கிற முத்துக்குமார் சௌந்தர்யா இல்ல, ஆக்சுவலா அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றது அருண் மேல. அந்த அருணோட எக்ஸ்போஸ் லெவலோ இல்ல அருணை வந்து வேற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா செட் பண்ணணும், இல்ல ஸ்ட்ராங்கான ஒரு 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 ப்ரொடக்டிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் கேம் ஷோக்கான ஒரு பிளேயரா கன்வெர்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ற மாதிரி தெரியும். ஓகே சார், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார். ஒரே டவுட் சார், இப்ப அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல இப்ப பவித்ரா பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன சார்? நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. சார் சாரி சார், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு சார். இப்போ வந்து சார் நேற்று மார்னிங் வந்து உங்களுக்கு அந்த டாஸ்க் முன்னாடி அப்ப வந்துட்டு ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சவுண்ட் வந்து அவங்க பேர் வந்து சொல்லிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அதை வாட்ச் பண்ணிட்டு திருப்பி அவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. இந்த டாப் 8 வந்து இவங்க இவங்க வந்து இவங்க வந்து டிசைட் பண்ணித்தான் வந்து இவங்க ஃபைனல் போகணும், இல்ல என்னோட கேம் எப்படின்னு மக்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அது எப்படி சார் அது பேச தோணுது? அது ஒரு ஸ்மார்ட் பிளே தாங்க சார். நீங்க பாக்குறீங்க சவுண்ட் நீங்க யார் பேசுறத சொல்ல வரீங்க? சௌந்தர்யா பேசுனது நேத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். அது வந்து நேத்து சௌந்தர்யா வந்து அந்த டாப் 8 வந்து இவங்க இது பண்ணும்போது என்னோட கேம் எனக்கு எப்படி தெரியும், மக்களுக்கு தெரிஞ்சா போதும், இவங்க யாருக்கும் தெரியணும் ஒண்ணு இல்ல, நான் எங்க இருக்குன்றது மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க அந்த டாப் 8 செலக்ஷன் பண்ணும்போது. அந்த இது சொல்றேன். ஏன்னா ஜெஃப்ரி யாருமே வந்து சௌந்தர்யா பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து இந்த பாயிண்ட சொல்லியிருப்பாங்க. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேக்குறாரு. சூப்பர் பாயிண்ட். ஏன்னா என்னைய ரேட் பண்ண நான் ஆடுறது உங்க 17 பேருக்காக இல்ல, என்னைய பாக்குற மக்களுக்காக தான். அந்த மக்கள் என் ரேங்கிங் என்னன்னு சொன்னா போதும். நீங்க யாரா என்ன சொல்றேன்னு கேட்கறது ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தானே. நான் அதை ரொம்ப ப்ரௌடா பாக்குறேன். அதாவது தன்னை இந்த வீட்டுல என்னை வந்து நான் உங்களுக்கு எவ்வளவு காம்படிட்டிவா இருந்தா என்னை 8 ரேங்கிங்குள்ள உள்ள கூட்டு வரதுக்கு எவ்வளவு யோசிக்கிறீங்கன்ற மாதிரி தானே. ஸோ என்னைய எந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ஏன் வச்சு பார்க்கணும்னா உங்களுக்கு என் மேல பயம்ன்றது இன்டெரக்டா சொல்ற மாதிரி. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரே சார் நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் கேட்டுறேன். கேட்டு கீழே போயிடுறேன். ஓகே. ஹலோ ரவி சார், இருக்கீங்களா? ஹலோ சார். சார், நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு ப்ராப்பர் ஆன்சர் சொல்லி நினைக்கிறேன்.
இந்த சீசன் நீங்க ம் வெளியே வந்ததுல இருந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஸ்பேஸ்லயுமே ஆக்டிவா இருந்தீங்க, எல்லாத்தோட ஸ்பேஸுமே ப்ராப்பரா பதில் கொடுத்தீங்க. ஈவன் த்ரூ நீங்க ம் வந்து எந்த ஒரு ஸ்பேஸ்லயுமே சௌந்தர்யாவை பத்தி தப்பாவோ இல்லை ட்வீட்லயே தப்பாவோ நீங்க எதுவும் மென்ஷன் பண்ணல நான் பார்த்த வரைக்கும். பட் இது நீங்க ஒருத்தர் சப்போர்ட் பண்றதுனால, நீங்க ஒரு பர்சனல் சப்போர்ட் பண்றதுனால, இப்ப நீங்க தனிப்பட்ட ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் போய் பேசுற மாதிரி இருக்கு. இப்ப இந்த ஸ்பேஸ்லயே கூட ம் உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ப்ரீவியஸ் சீசன் ரிவ்யூஸ் இந்த சீசன் நீங்க ம் உள்ள போனதுனால இப்ப நீங்க ம். அதிகமா இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் வரது இல்லையோ, சம் ஒன் ஆர் பர்டிகுலர் ரீசன்ஸ்னால, அது வந்து உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆகுது? நீங்களே அதை ஃபீல் பண்றீங்களா? எனக்கு சில பேர் ஹர்ட் ஆயிடுறாங்க, அதுக்கு தான் பயப்படுறேன் நான். இப்போ நீங்க இப்ப இந்த இடத்துல வந்து முத்துக்குமரனை ஒரு வேலையோ இல்ல யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நான் அதனால ஹர்ட் ஆயிட மாட்டேன். ஆனா சில பேர் அதோட கவுண்டர்ல என்ன ஆயிடுது, ரொம்ப ரொம்ப பர்சனலா அது ரொம்ப போய் அது அந்த கான்வர்சேஷன்ல நாம நின்று பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, வாண்டடா இப்ப எப்படி சொல்றது, ரொம்ப வாண்டடா வந்து இது 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 இந்த சுச்சுவேஷனை கேப்டலைஸ் பண்ணி நம்ம ஒன்று புல்லிங் பண்ணிடலாம், இல்ல ஒரு விஷயம் பண்ணிடலான்றது. இந்த மாதிரி இவர் இங்க இருக்காரு, கான்ட்ரவர்சியா ரெக்ரியேட் பண்ணலாம், நம்மள தம்னையில போட்டு இந்த மாதிரி அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அவர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சௌந்தர்யாவை ரொம்ப பிடிக்கும்ன்றது நான் பல நிகழ்வுகளை அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது காமிச்சிட்டு வந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணை ரியல்னு போய் ஒட்டும் பொழுது சுனிதாக்கும் எனக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே வந்தது. லைவ்ல வந்துச்சான்னு தெரியல. நான் அந்த சுனிதா வந்து என் மேல அவ்வளவு கோவமா கேக்குறாங்க, நீங்க எனக்கு தான் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன், நீங்க ஏன் சௌந்தர்யாவுக்கு போய் ரியல்னு ஒட்டினீங்க அப்படி. நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிருப்பேன் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல போய் ரியல்னு சௌந்தர்யாவை போய் ஒட்டும் போது. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே அப்சர்வ் பண்ண ஒரு ரியலான பர்சன். ஒன்லி திங் என்னன்னா, எனக்கு இந்த கேம்ல பொறுத்த வரைக்கும் நான் வெளியில வரேன், வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேம் முனைப்போட இருக்கிற ஒரு பர்சனால இந்த ரீச்சை ஒரு கேமரா எப்படி கொண்டு போக முடியும்ன்ற ஒரு வைபை கிரியேட் பண்றத நான் 2வது நாள் பார்த்ததுனால எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது, இந்த பையனால டைட்டில் அடிக்க முடியும் அப்படின்னு. அந்த டைட்டில் அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சனை நான் வந்து இவ்வளவு நாள் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்பேஸ்ல போய் பொதுவா முத்துவை பத்தி கேட்கப்படுற கேள்விகளுக்கு நான் ஏதாவது ஒரு பதில் சொல்றது எப்படி போயிடுதுன்னா, ஒரு சில இடத்துல வந்து அதோட ஆப்போசிஷன் பிளேயரை வந்து நான் ஏதோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அண்டர் வேல்யூ பண்ணிட்ட மாதிரி. இது ஒப்பீனியன் தானே, இது எந்த இருந்தும் ஃபேக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லையே, வெறும் ஒப்பீனியன் தான். அவங்கவுங்க பிளேயர் மேல அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், எண்ட் ரிசல்ட் வந்து மக்கள் பார்த்துப்பாங்கன்ற மாதிரி அந்த டிராவல் ஆகிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால தான் நான் நிறைய ஸ்பேஸ்க்கு வரதை கம்மி பண்ணிட்டேன். இல்லைனா எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் ப்ராப்ளம் வித் எனி ஆஃப் த கண்டஸ்டன்ட் இன் ஸ்ட்ரெயிட் எக்ஸப்ட் ரஞ்சித். எனக்கு ரஞ்சித்தை மட்டும் பர்சனலாவே ஒரு தப்பான மனுஷனா நாங்க நிறைய பார்த்துட்டேன். ஸோ எனக்கு அதனால அது ஒரு கனெக்டை தவிர மற்றபடி ஐ டோன்ட் சி ஆக்சுவலா என்ன சொல்றது, மற்ற ஸ்பேஸ்ல போயோ சில பேருக்கு வந்து நம்ம போடுறதோட கவுண்டர் அடிக்கும் போது அந்த கவுண்டர்ல வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுறாங்க. அந்த கவுண்டர் வந்து அந்த கண்டஸ்டன்ட் மேல இருக்காது, நம்ம மேல பேசுறவங்க இதுல இருக்கும். ஸோ அதனாலயே சரி இந்த சீசன் வேற விளையாண்டு வேற வந்துட்டோம், நம்ம வந்து ரைவல்ரியா நீங்க வந்து பண்றது பெரிய தப்புங்க, நீங்க விளையாண்டு வந்து நீங்களே வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி பேசுறது தப்புங்க அப்படின்ற மாதிரி போறதுனால ஐ ஃபெல்ட் சரி கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம், போய் நம்மளா போய் பேச வேண்டாம், போய் என்ன எப்படி பேசுறாங்கன்னா அது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் போய் வந்து பாக்குறது. இதனால சார் டிசப்பாயின்மெண்ட் நிறைய ஒரு ஆயிடும். ஒரு அதனால சார் அது சார் கண்டிப்பா ப்ளீஸ் வாங்குது. ப்ளீஸ் சார் ஒரே ஒரு சான்ஸ் சார். நான் ரவீந்திர சார் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஒரே நிமிஷம், யாருக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க? ஒரே நிமிஷம் சார், கிராக் யாருக்கு ஹேண்ட்? ஒயிட் பாயிண்ட் கிராக் ஓகே ஒரே நிமிஷம் கிராக் ப்ரோ ஒரே நிமிஷம் உங்களுக்கு முன்னாடி 3 பேர் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க ஓகேவா? கால்சி சிஸ்டர் ரொம்ப நேரம் ஹேண்ட்ரைஸ் பண்ணிக்கிங்க, கால்சி சிஸ்டர் பேசுங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க ஓகேவா? ஓகே, தேங்க்யூ விக்னேஷ். ஹாய், ரவீந்திரனுக்கு தான் அந்த கொஸ்டின். உங்களோட பெரிய ஃபேன், நான் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கேன். உங்கள் ரிவ்யூ எல்லாம் ரெகுலராக பார்ப்பேன். வெரி டிசப்பாயிண்டட் நீங்கள் 1 வீக்லேயே வந்தது. பட் தேர் வில் பி சம் ரீசன் ஃபார் இட். பட் நீங்கள் இருந்திருந்தா கேமே டோட்டலாக வேறு மாதிரி இருந்திருக்கும். என்னோட கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும் எல்லாரையும் பற்றியும், கண்டஸ்டன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய வியூ. நீங்கள் வெளியில் வந்த உடனே அதே மாதிரி தான் இருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கா? பிகாஸ் நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியிலேருந்து இருக்கிறவங்க நான் அது செய்தேன் இது செய்தேன் நான் நிறைய பார்த்துட்டேன், உள்ளே வந்து அவங்களுக்கு உள்ளே போகும்போது டோட்டலாக அவங்களோட கேம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாமே.
ஸோ ம் உங்களுக்கு எப்படி இருக்கு உள்ள இருக்கிற இப்போ நீங்க முத்துவோட ஃபேன், பிகாஸ் நேத்தும் ஒரு ஸ்பேஸ்ல வந்து அந்த ஸ்பேஸ் சொல்ல விருப்பம் இல்லை, நான் லிஸ்னர்ல இருந்தேன். நீங்க முத்துவை ம் பத்தி அது கூட நான் என்ன கவனிச்சேன்னா உங்க கிட்ட கேட்குற கேள்வியை தான் நீங்க பதில் சொன்னீங்க. பட் அதுல இன்னொரு ஃபேன் வந்து ஒரு லேடி அதை வந்து உங்களை ஸ்டாப் பண்ணாங்க. அது கொஞ்சம் ம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நீங்க கேட்குற கேள்விக்கு தான் என்னன்னா நீங்க கொஞ்சம் எலாபரேட்டா சொல்வீங்க, அவ்வளவுதான். கேட்குற கேள்விக்கு ம் தான் நீ பதில் சொன்னீங்க, அது நிறைய பேருக்கு புரியல. ம் இதுதான் என்னோட கொஸ்டின் சார். இந்த மாதிரி எப்படி உங்களோட கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வியூ இருந்திருக்கும், வெளியில வரும்போதும் அதே மாதிரி தான் இருக்கா இல்ல சேஞ்ச் ஆயிருக்கா? எஸ்பெஷலி முத்து. சௌந்தர்யா நான் பத்தி நீங்க ஏற்கனவே பேசிட்டீங்க. முத்தூத் வந்து ஆக்சுவலாக சொன்னோம்னா முத்தூது வந்து ரொம்ப இம்ப்ரூவைஸ்டு கேமாக இருக்குது. எனக்கு வந்து டே ஒன்னே வந்து நான் ஒரு வேளை ட்ராவல் பண்ண போகிறேன்னா எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே நான் ரிவ்யூவர் இதெல்லாம் தாண்டி ஒரு பிளேயரை அசஸ் பண்ணும்போது இவனோட காம்படிட்டிவ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவன் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக ரொம்ப டியூண்டாக இருக்கான், இவன் கூட கம்பீட் பண்ணோம்னா நாம் நிறையா யோசிச்சு தான் விளையாடணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சிங்னஸ் வந்து எனக்கு முத்து கூட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வெளியில வந்து பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப 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 எப்படி சொல்றது, ஆக்சுவலா சொல்லணும்னா உங்க எல்லாரை விட எனக்கு அந்த பெருமை வந்து ரொம்ப அதிகமாக சேரும். இஃப் அட் ஆல் நீங்க வந்து எல்லாருமே சௌந்தர்யா ஃபேன்ஸா இருந்ததுன்னா என்னன்னா எனக்கு சௌந்தர்யா உள்ள இருக்கணும்ன்றதுல வந்து ரொம்ப அதிக ஈடுபாடு இருந்ததுனாலதான் சௌந்தர்யாவை வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல உள்ளேயே நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு சௌந்தர்யாவோட கேம் வெளியில வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். அதாவது தனியா ஒரு பொண்ணு அடி வாங்கி தன்னை செதுக்கி தனக்கான ஃபேன்ஸை தானே கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்த ஒரு கார்னரிங்க வந்து கரெக்டா பில்ட் பண்ண தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதை தன்னை பில்ட் பண்ணவும் தெரிஞ்சது. அந்த பில்ட் பண்ண விதம் வந்து இன்னைக்கு வந்து நான் பாக்குற மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து சௌந்தர்யோட growth தான். அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட்ல நான் பாக்குற ஒரு விஷயம் கேம் சேஞ்சஸ்ன்றதுல வந்து எனக்கு என் ஒப்பீனியன்ல நான் அந்த ஸ்டேஜ்ல என்ன ரிவ்யூ சொல்லிட்டு வந்தேனோ எல்லாருமே அதே பாயிண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் வந்து சௌந்தர்யாவுக்கும் இதான் சொல்லுவேன், நமக்கு ஒண்ணு வேணும்னா உட்காந்துட்டு பெஞ்ச் தேய்க்கூடாது, எழுந்து வெளில போய் ஒரு பொண்ணுன்னு. அதுக்காக இந்த பொண்ணு பண்ண வேலை இப்ப எப்படி இருக்குன்னா டிவியில மியூட் போட்டாலும் சவுண்டு கேக்குது, அந்த அளவுக்கு சவுண்டா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரிப்ளை அண்ட் டைம். தேங்க்யூ. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. விக்னேஷ் ப்ரோ, அந்த மேஜிக் சிஸ்டர் ஆமா, ரொம்ப நேரம் அடுத்து இருக்காங்க, அவங்க அவங்கள்ட்ட மேஜிக் சொல்லுங்க. அவங்க சிஸ்டர், அந்த சிஸ்டர் பேசுங்க, அதுக்கப்புறம் ராக்கி ராஜேஷ் ப்ரோ. ஓகேவா? தேங்க்யூ விக்னேஷ் சார். ஹாய் ரவி சார். ஹாய் மேம். உங்களோட ரிவ்யூஸ் வந்து நாங்கள் லாஸ்ட் சீசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். நைட்டு சம்டைம்ஸ் லேட்டாக அப்லோட் ஆனால் கூட பார்த்துருக்கோம். ரிவ்யூஸ் ஆர் வண்டர்ஃபுல். ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஃபார் தட். ஓகே, எனக்கு என்னென்னா உங்களுக்கு இப்போ என்னோட ஆஸ்பெக்ட் சௌந்தர்யாவோட கேமில் எப்படி தோணுதுன்னா, ஷீ இஸ் நாட் பிளேயிங் த கேம் வித் த கண்டஸ்டன்ஸ் தர். அவங்க வந்து ஆடியன்ஸ் கூட ஒரு கேம் நல்லா ஆடியன்ஸோட மைண்ட் செட் புரிஞ்சு அதை கரெக்டாக எந்த இடத்துல அடிக்கணுமோ அதை கரெக்டாக ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு கேம் விளாடுறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பேசியே வந்து நம்மளை எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க. யாராவது உள்ளே சொல்ல மாட்டாங்களா, அதை நம்ம எக்ஸ்ப்ரெஷனை இது பண்ண மாட்டாங்களா? அந்த வீட்டில் அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஒரு கண்டஸ்டண்ட்டை நான் அதை சௌந்தர்யா பார்த்தேன். அதனால தான் அவங்களால ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியுது, இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களோட வியூ அதில் என்ன சார்? சௌந்தர்யாவுடைய இது வந்து ஒரு 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 என்னுடைய ஒப்பீனியனா மட்டும்தான் பார்க்கணும் நீங்க, சரிங்களா? சௌந்தர்யா கிட்ட இருக்கிற ஃப்ளா என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஹியரிங் மட்டும்தான் இருக்கு. அவங்க கொஞ்சம் நிதானமா இந்த கேமை கன்வெர்ட் பண்றதுக்கான பார்ட்டிசிபேஷனுடைய லெவலை வந்து ஃபோக்கஸ் ஆகி டியூன் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அவங்க கிரியேட் பண்ணிக்கிற ஒரு பாண்டிங். ஆனா சம்டைம்ஸ் அந்த பாண்டிங்ல அவங்க கேட்கிற கொஸ்டினோட வேலிடேஷன் வந்து பயங்கரமா இருக்கும். ஜாக்லின் திடீர்னு கொஸ்டின் பண்றதா இருக்கும், ஜெஃப்ரி. ஆனா அது ஒரே கன்சிஸ்டன்சில இல்லாததுனால அப் அண்ட் டவுனா போயிட்டு இருக்கிறது என்னவா ஒரு நேரத்துல தெரியுதுன்னா, கேமை விட்டு நல்லா கேள்வி கேட்கக்கூடிய வாய்ஸ் அரேஞ்ச் பண்ணக்கூடிய இவ்வளவு கிளாரிட்டியான ஒரு பொண்ணு கேம் முனைப்பா ஏன் இருக்க மாட்டேங்குது, பாதி நேரம் ஏன் ஜோன் அவுட் ஆயிடுது அப்படின்றதுதான் ஒரு காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தோடைய வீக்னஸா ஒரு சில நேரத்துக்கு காம்படிட்டருக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஃபெலோ கேமர் எனக்கு சௌந்தர்யா பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அவர் அது என்ன அசஸ்ல அவர் சொல்றாரு,
அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரென்த்தா இருந்தா அந்த ஸ்ட்ரென்த்தை கேபிட்டலைஸ் பண்ணி இன்னும் அந்த ஃபியர்லயே அவர் எப்படி உட்கார வைக்கிறது அப்படின்னு இந்த கேம் முனைப்பா இருக்கிற ஒரு க்ரௌட் இல்லாம அவங்க வந்து ரொம்ப ஜாலியா ஏஞ்சலா கலர்ஃபுல்லா ஹாப்பனிங்கா அந்த வீட்டுக்குள்ள டிராவல் ஆகிறதுனால சம்டைம்ஸ் கேம் விட்டு வெளில போற ஒரு ஃப்ளோ வந்துடுது. அதனால என்னன்னா ஒரு லாட்ஸம் க்ரௌட்ல வந்து நான் சொல்றது என் வியூல அது வின்னிங்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஒரு 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 பாயிண்ட்ல வந்து அந்த வின்னிங் டிஃபரன்ஸை வந்து அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது புரியுது சார். பட் நான் இதை வந்து ஜோன் அவுட் அப்படிங்கிறத பார்க்கல. இப்போ நான் அந்த இதுல வந்து மற்ற கண்டஸ்டன்ஸோட கேம் பார்க்கும்போது, இப்போ அருணா எடுத்துக்கட்டும், முத்துக்குமரனா எடுத்துக்கட்டும், யூ ஹாவ் டு ஸ்பீக் வந்து திறம்பட பேசுறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி எல்லா டைமும் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா இட் ஓன்ட் கனெக்ட் டு த ஆடியன்ஸ். எனக்கு அவங்க எந்த இடத்துலையுமே ஜோன் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஈவன் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்லாம் அவங்க கேம் விளையாடலைன்னு சொல்கிறாங்களே, பட் அந்த ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்குமே அவங்க எங்கே பேசணுமோ அதை கரெக்டாக அங்கே பேசியிருப்பாங்க. அதை நீங்களுமே கரெக்டாக சொல்லிட்டு வந்திருப்பீங்க. எங்கே பேசணுமோ அந்த பொண்ணு அங்கே கரெக்டாக பேசுது அப்படிங்கும்போது அதை எப்படி நான் ஜோன் அவுட்டாக கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஜோன் அவுட்டாக கன்சிடர் பண்ணுச்சுன்னா இந்த பொண்ணு கரெக்டாக அந்த பாயிண்ட்ல அடிக்காது. ஜோன் அவுட்டாக இருந்தால் தர்ஷிகா மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று தோணுது. அப்புறம் இந்த பேசிக்கிட்டே இருக்கிற இந்த கேம் பிளேவை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பேசுறது ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் முத்துக்குமரன்ட்டு வந்து பேசுகிற விதம் வந்து நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்து அந்த ஃபன்னி பேண்டர்ஸ், அது வந்து உண்மையிலே ரசிக்க வைக்கிது. ஆனால் இன்னொரு டைம் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்காக நம்ம ஒருத்தவங்கள, அதாவது அந்த இடத்துல அந்த பேச்சே தேவையில்லை, அதை விட்டுட்டு நீ வேற கேமில் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் என் பேச்சு தான் அங்கே முன்னுரையாகவும் இருக்கணும், முடிவுரையாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது அது ஆடியன்ஸை இரிட்டேட் பண்ணுங்கிறது ஒரு நம்ம இவ்வளோ ஹோப் வச்சிருக்க ஒரு கேமருக்கு தெரியலையா? இட்ஸ் ரியலி அனாயிங் அண்ட் போரிங் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போதே அது தெரியுது. ஏன்ப்பா அவன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது யோசிக்க தோணுது. அருணோட கிளவுனிசம்க்கு அருண் தான் பேசிக்கிட்டே இருக்கான், இலை தலை செடி கொடி இதுன்னு. நீ ஒரு நல்லா பேசுறவன், அவன்கிட்ட எதுக்கு போய் அந்த கான்வர்சேஷனை நீ வளர்த்துக்கிட்டே இருக்க? அருணை ஜெயிச்சு நீ என்ன பண்ண போற? அது ஒரு ஸ்மார்ட்டான கேம் பிளேவா உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலா இது வந்து ஒவ்வொருத்தங்களோட பெர்செப்ஷன் தான். இப்போ நான் வந்து நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நான் சௌந்தர்யாவை சொல்லல. ஆனா நான் த்ரூ அவுட் த கேம்ல பேசாம ரொம்ப கம்மியா பேசுற சௌந்தர்யா கிட்ட என்ன வயசான கேமை நான் பார்க்க முடிஞ்சுது, என்ன வயசான ஆர்குமெண்ட் என்னால பார்க்க முடிஞ்சுது, என்ன வயசான இன்டெலெக்சுவல் தாட்டா அவங்க கேமோடைய பெண்கள் அணிக்காக அவங்களுடைய இம்ப்ரவைசேஷன் அந்த கேமை ஜெயிக்க வச்சது. எந்த ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுடைய கேமுக்கு வந்து, அதாவது அந்த டீம்ல அவங்களுடைய இண்டிவிஜுவல் க்ரோத்துக்கு பேன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்கேலை தவிர முதல் 50 நாள் அந்த அணி சார்ந்த வெற்றிக்கு சௌந்தர்யாவுடைய பங்களிப்பு என்ன, இதெல்லாம் எனக்கு பேரலா அசஸ் பண்ணும் பொழுது ஒருத்தன் அனாயிங்கா பேசுறது ஏன் அனாயிங்கா இருக்குன்னா, ஒருத்தங்க லிமிட்டடா பேசுறதோடைய ஒரு ஒரு லெவல் ஆஃப் லைக் வந்து ஒரு ஒரு ஜாஸ்தி லெவல் ஆஃப் அட்டென்டிவ், அதாவது ஒருத்தன் வந்து அவன் பேசினா அவன் தான் பேசினான் இருக்கு, அவன் தான் டாமினேட்டா இருக்குன்னா அங்க அவன் அந்த ஸ்கோப்பை கொடுத்து பாக்குறான். பாய்ஸ் அணின்னு இருக்கும் போது அங்க ஒன்றும் பெருசா அங்க எவனும் அவன் கொடுக்குற எந்த ஸ்பேஸ்லையும் யாராலையும் அந்த ஸ்பேஸை எடுத்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து ஒன்றும் பண்ண முடியல. இப்ப என்ன ஆயிடுச்சு, அதிகமா ஒருத்தன் அவனே அந்த அணிக்காக ஆடி 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 அவனுடைய பேச்சு ஜாஸ்தி ஆகுதுன்றது வெளியில அதாவே பிராண்டிங் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா முத்துக்குமரன் பேசுவான், இந்த ஷோ பேசுறதுக்கு தான், இந்த ஷோ ஹை ஜம்போ லாங் ஜம்போ டாஸ்கோ எதுவுமே கிடையாது, என்னைய உட்பட உள்ள கூப்பிட்டதுக்கு பேச்சு திறமை இருந்தால்தான். அந்த பேச்சு வயசா இருக்கா இல்லையான்னு வெகுஜன மக்கள், அதாவது உங்களை மாதிரி நீங்க முத்துக்குறவனோட பேச்சு வந்து ரொம்ப ஒரு இடத்துல நாயங்கா இருக்கு பாருங்க, அருணோட அவர் பேசுறது வந்து ரொம்ப இரிட்டேட்டிவா இருக்கு, அது தேவையில்லாத இருக்கு. நான் இப்ப இதே வந்து ஒரு பிளேயரா சொல்லட்டுங்களா, அவன் வந்து அருணை பேசி பேசி எக்ஸ்போஸ் பண்ண வச்சு அவனோட மொத்த ஃபேண்டமையோ இல்ல அவனுக்கு இருக்கிற இந்த கேம்ல இருக்கிற இன்னும் கொஞ்சம் நெஞ்ச சப்போர்ட்டையும் மொத்தமா உடைச்சு மக்கள் கிட்ட ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்றான்றது ஒரு கேம் பேட்டர்னா இருந்தா, இப்போ உங்களோட வியூ வந்து அவன் தான் அறிவில்லாம பேசுறானே, அவன்கிட்ட போய் ஏன் இவர் பேசுறாரு அப்படின்றது உங்க வியூ பாயிண்ட்னா, இது கேமரோட வியூ பாயிண்ட். ஒரு கேமருக்கு அவங்களுடைய எல்லா ஆங்கிள்லையும் பிரதான விஷயம் என்னன்னா, ஒண்ணு அவங்க நலத்துக்கு ஆடுவாங்க, இல்ல அவங்க இன்னொருத்தனை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஆடுவாங்க. அதான் இந்த கேம். அப்ப இதை எப்படி பண்ண முடியும்? பேச்சுல தான் பண்ண முடியும். அந்த பேச்சு வயசா இருந்தா இன்னைக்கு ஒரு ஸ்பாட் ஆன மாதிரி, அதாவது இன்ஸ்டன்டா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட டப்புன்னு யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த பிக் பாஸ்கே உடனே அடிச்ச அந்த கேம் தான் இந்த கேமுடைய டெக்னிக்கலி ஒரு வெகுஜன மக்களுடைய ஈர்ப்பு. அது பேச்சு திறமையில மட்டும்தான் வரும். அது அவன்கிட்ட
அவனுக்கான வேலை இருக்கு. அதே மாதிரி சௌந்தர்யா, அதே மாதிரி இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஆன் தேர் ஓன் வேல இருக்கு. இதுல பேச்சை அவாய்ட் பண்ணி போக முடியாது, ஒரு லெவலுக்கு மேல பேச்சை கேட்கவும் முடியாதுன்றதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எந்த இடத்துல சேனலைஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல சேனலைஸ் பண்றதுக்காக அங்கங்க அவன் திட்டு வாங்குற இடம், அதை அவனை சேனல் பண்ணிட்டு தான் வருவான். நான் இந்த கேம் எப்படி பாக்குறேன்னா, இந்த கேமோடைய ஈர்ப்பு ஒரு பேச்சாளர், அவன் ஆக்டர் கிடையாது, ஆக்ட்ரஸ் கிடையாது, ஃபேண்டம் கிடையாது, ஹோம் ப்ராடக்ட் இத்தனை பேர் இருக்காங்க. இவ்வளவு இருந்து ஒருத்தன் இவ்வளவு பேரோட அட்ராக்ஷனை பேச்சுல தான் இழுத்துட்டு வர முடியுமே தவிர வேற எதுலையுமே கொண்டு வர முடியாது. கரெக்ட் சார். அந்த லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அவனோட அட்ராக்ஷன் பாயிண்ட் வந்து பேச்சு திறமை தானே. ஸோ அட்ராக்டிங் ஃபேக்டராக அப்படி இருக்கும்போது, இப்போ நான் ஜென்ரலாக வந்து இது நான் ஒரு சௌந்தர்யாவோட ஒரு ஃபேண்டமாகவே கேட்கல. ஸோ இந்த பிக் பாஸ் ஷோங்கிறதே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஷோ. அது என்டர்டெயின்மெண்ட் வந்து அது நீங்கள் எந்த ஃபார்ம்லையும் வேணாலும் இருக்கலாம். கடைசியாக வந்து நீங்கள் மக்கள் கூட ஏதாவது ஒரு எமோஷனில் அது கனெக்ட் ஆகணும் இல்லையா? எனக்கு வந்து அது அட்ராக்டிங் பாயிண்ட்டும் என்டர்டெயினாகவும் ஆகணும். இப்போ நான் வந்து நான் யாரோட ஃபேண்டமாவும் இல்லை. ஆனால் இப்போ நான் முத்துக்குமரன் வந்து இப்போ 24/7 எனக்கு லைவ்ல வரான் அப்படின்னா என்னால் வந்து அந்த 24/7 வந்து அதை பார்க்க முடியல. என்னடா பேசிட்டே இருக்கான். இது வந்து ரியலா முத்து ஃபேன்ஸ்க்குமே இருக்கும். இது வந்து ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன். என்ன சொல்றது, நீங்க முத்து பேசுறது 24/7 பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். நீங்க பேசுறது மட்டுமே ஒரு கேம் பிளேவா வந்து எப்படி இருக்க முடியுங்கிறதா என்னோட கேள்வி. ஏன்னா நீ பேசி மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ற அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அதுல இருந்து முளைச்சு வந்தவன் தான் அருண். அதனாலதான் முத்து மாதிரியே நம்ம பேசணும்னு நினைச்சு அவனோட பேச்சு திறமைக்கு ஈடுகட்ட முடியாம இவன் அதே மாதிரி பேசணும்னு நினைச்சு இவன் ஒரு பாணியில பேசிட்டு இருக்கான். அது வந்து இரிட்டேட்டிங் டு த கோரா. இப்போ 2 பேர் பண்றதும் இப்போ பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, முத்து அருண் 2 பேரும் பேரலா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து அடுத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்றது ஒரு விதமான கேம், 2 விதமா ஆகணும்னு. இவர் அடுத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்றேன்ற பேர்ல didn't he realize he is also getting exposedங்கிறத ரியலைஸ் பண்றாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ முத்துக்குமரனை வந்து கேரக்டரா தெரியாது. இப்போ பிக் பாஸ்ல இருக்க 18 கண்டஸ்டன்ஸும் அவங்களோட கேரக்டரா அவங்களே தான் டிசைன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நான் இப்படிதான், அவங்க சொல்ற வார்த்தைகள்ல இருந்து அவங்க நடந்துக்கிற விதத்துல இருந்து அந்த கேரக்டரை நம்ம பாக்குறோம். அப்படிதான் அந்த கேம் பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது அவர் ஒரு கேரக்டரை செட் பண்ணி நம்மகிட்ட ஒண்ணு கொடுக்குறாரு இல்லையா, அதை அவரே ஃபாலோ பண்ணாத போது அந்த கேம் வந்து எப்படி வந்து கரெக்டா இருக்கு, இது அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாங்கிறது ரியலைஸ் பண்ணலையா அப்படிங்கிறது ஓகே. இது வந்து அவர் எப்படி சேனலைஸ் பண்ண முடியாதோ அப்படின்னு தோணுது. இது பெர்ஸ்பெக்டிவ்ங்க. இப்போ இது உங்க வியூ பாயிண்ட்ல வந்து இந்த ஆங்கிள் இருக்கு. நான் வந்து அவனை விஸ்டம் ஆஃப் தாட்ல தானே பாக்குறேன். என் தாட்டை நீங்க இப்போ நீங்க வந்து பொத்தாம் போக்குல 24 மணி நேரத்துல முத்துவை பாத்திர முடியுமா? நம்ம முத்து சௌந்தர்யா 2 பேரையும் தள்ளி வச்சிருவோம். 24 மணி நேரம் ஜாக்லினை பாத்திர முடியுமா? பேசிட்டே இருந்தா யாரையுமே பார்க்க முடியாதுங்க. சௌந்தர்யாவும் பார்க்க முடியாது. யாரையுமே பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் பார்க்கலாம் முடியாது. ஆனா அந்த பேசுற அந்த 24 மணி நேரம் உங்களுக்கு ஒருத்தங்களை அசஸ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஆனா அந்த 1 hour ஷோ இருக்கு பாத்தீங்களா, அது கேமே டிசைட் பண்ணுது. நீங்க வெகுஜன மக்களை அந்த 1 hourல எங்க போய் கவர்ந்து இழுக்கிறீங்களோ அதுதான் கடைசியா வின்னிங் ஸ்ட்ரோக்குக்கு மாறுது. அதுதான் பெருமளவு. மற்றபடி இந்த ஸ்ட்ரீமிங்ல போற இந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க சொல்ற மாதிரி அந்த கேரக்டர் அசஸ் பண்ணுவோம். இவர் என்ன கான்ட்ராடிக்டா பேசுறாரு, என்ன இவர் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாரு, இல்ல இவர் பேசுறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா அதுவே அவருக்கு நெகட்டிவா போகாதான் நீங்க கேட்கிற ஒரு விஷயத்துல அதுவரே ஸ்ட்ராங்கா இல்ல, எனக்கு இப்ப என் பேச்சு வந்து நான் இதுக்காக தான் இதை செஞ்சிருக்க முடியும்னு மக்களுக்கு புரியும் நம்பி விளையாடுற ஒருத்தனுக்கு அதுக்கான ஒரு கிரௌட் அவனை ரசிச்சுட்டு இருக்கும் போது உங்களால நீங்க உங்க தாட் ப்ராசஸ்க்கு டிஃபர்டான ஒரு ஒப்பீனியன்ல இன்னொரு லார்ஜ் சம் கிரௌட் அங்கேயும் ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கேன். நீங்க இப்ப இதை எப்படி பாக்குறது? இப்ப ரசிக்கிற கூட்டம் அவன் பேசுற அந்த லென்த் ஆஃப் டைமை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதுல ஒரு வாய்ஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்கு, கேம் இருக்குன்னு நம்புற அந்த கூட்டமும் இதே கேமை தானே பாக்குது. இதுல நம்ம வந்து ஒப்பீனியனா டிஃபர் ஆகும். எண்டு ரிசல்ட்ல காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு இடத்துல முனைப்பா வச்சு லிஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி இந்த கேமோடைய ஆட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லும் பொழுது நம்மளால நாம என்ன இந்த கேம்ல வந்து பிளஸ் அண்ட் மைனஸா ஆடணும்ன்றது இல்லாம நம்மளால இந்த கேம்குள்ள என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணோம் கேமரா அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் தன் பேச்சு திறமையால் முத்துக்குமரன் பதிச்சுக்கிட்டே வரான். அது மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டோ ஒவ்வொரு வேலை. மேபி அருண் வந்து முத்துவோட ரூட்ல எடுத்து பார்த்தா தனக்கு ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சு எடுக்கலாம். ஆனா
ஸ்கேல் யாரையும் மாதிரி கம்பேர் பண்ணி தான் அடிச்சு ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன் தேர் ஓன் வே கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அந்த கேரக்டர் அவங்களை ஜெயிக்க வச்சிரும். இங்க நிறைய பேர் ரெப்புடேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனாலதான் அது சம்வேர் அரௌண்ட் ஃபெயிலியரை பார்த்துக்கிட்டே இருக்கே தவிர, நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், neither any of the contestants nor Muthukumaran, there will be, you cannot expect a 100% satisfaction with all the people. There will be a flaw in each and every individual contestant. எல்லார்கிட்டயும் ஒரு flaw இருக்கும். அந்த flaw வந்து ஒரு நாள் ஒரு வியூ பாயிண்ட்ல இருக்கும், ஒரு நாள் இன்னொரு வியூ பாயிண்ட்ல மாறும். இன்னைக்கு முத்துக்குமரனை பிடிக்காதவங்க நாளைக்கு முத்துக்குமரன் பிடிக்கும், சௌந்தர்யா பிடிக்காதவங்களுக்கு சௌந்தர்யா பிடிக்கும். இது வந்து அந்த சிச்சுவேஷன் தான். அந்த சிச்சுவேஷன் வேற லெவலுக்கு மாறும் பொழுது ஒருத்தங்க மேல இருக்க பெரிய தப்புகள்லாம் வந்து கண்ணுக்கு பெருசா தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா கேமுக்கு ஒரு வின்னிங் கல்டிவேட் பண்ணணும்னா நீங்க அந்த கேமுக்கு என்ன முனைப்பா என்னென்னலாம் எடுத்து வச்சு எவ்வளவு தூரம் கொண்டு வரீங்கன்றதுக்கு உங்க பேச்சு திறமை மட்டும்தான் மக்களை ரிஜிஸ்டர் பண்ண வைக்க முடியும். அவன் ஏன் கருத்தா சில விஷயங்கள் ரொம்ப நீட்டி முழக்கி பேசுறானா, விளக்கம் கொடுக்கறதே அவன் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றான். அதை ஐ திங்க் இப்ப அடிச்சு கொஞ்சம் சுருக்கி பேசுறான். லைவ்ல கொஞ்சம் அது அதிகமா தான் போகுது. Got you, sir. ஓகே, Thank you. தனுஷ் ப்ரோ பேசுங்க, அதுக்கப்புறம் சையன் ப்ரோ பேசுங்க. தனுஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஒரு மினிட் ப்ரோ நான் பேசுறேன் ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ராஜேஷ் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல ப்ரோ, தனுஷ் ப்ரோ பேசுங்க. இல்ல சியான் ப்ரோ பேசட்டும். நெக்ஸ்ட் நான் பேசுறேன். அவர் பேசட்டும். என் பாயிண்ட் பேசுறேன். எனக்கு வந்து மேஜிக் கொடுத்த பாயிண்ட் வந்து வேலிடேட்டா இருந்துச்சு. அது அவங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நானுமே அதை தான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா அருணை வந்து ரொம்ப ரொம்ப லோவா போய் அருணை எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல முத்துக்குமரன் தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லைவ் வந்து இன்பிட்வீன், நான் வந்து ஃபுல்லா லைவ் பார்க்கல, நான் இன்பிட்வீன் பார்க்கும்போது பேசிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த என்டையர் டாஸ்க்குமே. அருணோட அஜெண்டாங்கிறது வேற. அருணுக்கு வந்து கைத்தட்டல் கிடைக்கல, நமக்கு வந்து போதுமான ரெகக்னிஷன் இல்ல, எவனும் நம்மள மனுஷனாவே மதிக்கல அப்படின்ற ஒரு இடத்துல அருண் என்ன பண்ணிட்டாருன்னா, ரெட் கார்டு வாங்கிட்டாவது நம்ம வெளில போயிடலாம், நமக்கு வந்து லாஸ்ட் சீசன்ல பிரதீப் ஆண்டனிக்கு கிடைச்ச ஒவேஷனும் அந்த ஒரு பெரிய ஃபேமும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஹோஸ்ட வந்து டிஃபேம் பண்ணி பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்கிறாரு. அதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிராப்பை விரிச்சு வச்சிட்டாரு அருண். என்னன்னா அந்த மாதிரி ஸ்கில் ஓரியன்ட், அதுக்கப்புறம் வந்து லேபர் ஓரியன்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல வந்து எங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வலையை விரிச்சு வச்சிட்டாரு. யாருமே அதுக்கு தகுந்தாப்புல டாஸ்க்கும் வந்துருச்சு. அதாவது மேனேஜர்ஸ் அருணோட கேம் பிளே விட்டுறலாம். ஆனா அருண் வந்து எந்த அளவுக்கு இப்ப இறங்கி ஒரு கேம் ஆடுறாரோ, நம்மளும் போய் அந்த அளவுக்கு கீழே இறங்கி ஒரு கேம் விளையாடணுங்கிற அவசியம் வந்து எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹி இஸ் அ வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர். வீக் 1ல இருந்தே தான் யாருங்கிறத வந்து அவன் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கான். அருண் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கான். அவன் வந்து அவனோட கேம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து கேம்னு சொல்ல போனா அருண் ஒரு 2 வாரமா தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கான். அதுவும் முத்துக்குமரன்ட்ட இருந்து இவன் நல்லா பேசுறானே. ஏன்னா முத்துக்குமரன்ட்ட இருக்கக்கூடிய பேச்சு திறமை அருணை வந்து தூங்க விடாம செஞ்சிருக்கு. பல இரவுகள் வந்து தூக்கத்தை தொலைச்சிருப்பான் போல இருக்கு. அது அவனோட கண்ணிலேயே தெரியுது. அதனால இவன் வந்து ஒரு மவுத் பீஸா இருக்கான். இவன் மட்டும் பேச்சு திறமைன்னு ஒண்ணு இல்லைன்னா இவனை வந்து வெளியில எல்லாம் இந்த இங்க பேசுற மாதிரி வெளியில பேசினா தலையில தட்டி உட்கார வச்சிருவாங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து அருண் வந்து வன்மத்தை கொட்டுறான் அப்படின்னா அவன்கிட்ட அந்த பேச்சு திறமை இருக்கு. அந்த பேச்சு திறமை அவனுக்கு வந்து உதவியா இருக்கு. அதனால மக்கள் ஆதரவு கிடைக்குது. நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் அவன் காப்பி பண்ணி விளையாண்டுட்டு போகட்டும். அவன் வந்து ஒரு முத்துக்குமரன் அளவுக்கு ஈக்குவலா ஒரு கேம் பிளே பண்ண தெரியாத ஒருத்தனா இருந்துட்டு போகட்டும். ஆனா நீ அருண் கிடையாது இல்ல, நீ முத்துக்குமரன். நீ டைட்டிலுக்காக ஆடுற. நீ டைட்டிலுக்காக ஆடுறப்ப நீ எதுக்கு வந்து அருணுக்காக வந்து ரொம்ப கீழே இறங்கி போய் ஒரு கேம் ஆடுற அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். அதை அவங்க அழகா கேட்டாங்க. அதையே நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கொஸ்டின் சார் ஆன்சர் பண்ணணும்னு விருப்பப்பட்ட ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ. அதான் இப்ப இது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அவன் வந்து தரம் தாழ்ந்து அருண் அளவுக்கு இறங்கிட்டான் அப்படின்னு நீங்க முத்துக்குமரன் இறங்கிட்டு தான் நினைக்கிறத நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆனா எக்ஸ்போஸ் பண்றதுல வந்து 2 பக்கத்துல இருக்கிற ஆர்குமெண்ட்ல என்ன புரிஞ்ச மக்களுக்கு என்னைய கரெக்டா புரியும், என்னைய புரிஞ்சுக்க முடியாம இந்த இடத்துல நான் தரம் தாழ்ந்து போயிட்டேன்னு நினைக்கிறவங்களுடைய நினைப்ப என்னுடைய அடுத்த கேம்ல நான் மாத்திப்பேன். ஏன்னா என் கேரக்டர் ரிமைன்ஸ் சேம். என் ஆர்குமெண்ட்ல தான் என்ன நீங்க இப்ப தப்பா நினைச்சிருப்பீங்கன்றதுதான் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கும் ஒரு கேம் இருக்கு. ஒருவேளை அப்படியே இறங்கினாலும் நான் என்னுடைய கேம் மேல உங்களுக்கு இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அருண் அவன் ஒரு தத்தி இல்ல ஏதோ ஒரு வேலை அவன் வந்து அவன் கேம் தான் அவன் அப்படி இருக்கான், நீங்க இப்படி இறங்கலாமான்னு கேட்கிற லெவல்ல இருக்க முத்துக்குமரனால
ரொம்ப சீக்கிரமா அதை சேனலைஸ் பண்ணி மறுபடியும் அந்த நேமை ரீஇம்ப்ரவைஸ் பண்ண முடியும். ஒருவேளை அதுதான் நீங்க சொல்றது ஃபேக்டா இருந்தா, என் பாயிண்ட் ஆஃப் வியூலயே அது அப்படி தெரியலையே. எனக்கு நீங்க சொல்ற மாதிரியான அந்த வியூ பாயிண்ட்ல எனக்கு தெரியவே இல்லை. இது வியூ தானே, உங்க வியூ நீங்க சொல்ற கன்வேடு தாட்ல இருக்கு. ஏன் வியூ அதெல்லாம் கிடையாது. அருண் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். அருண் கிட்டக்க போய் வந்து நீங்க சும்மா போய் இப்போ அங்க இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் லைட்டா ரியாக்ஷன்லயே ஸ்கோர் பண்ணும்பொழுது அந்த ரியாக்ஷன் பல பேருக்கு அங்க இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த இரிட்டேட் ஆகுதா அதை நான் திருப்பி திருப்பி ரீரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றது பல பேருக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னான். அந்த கண்டஸ்டன்ட் அதை நிறுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அது மாதிரிதான் முத்துக்குமாரனை நீ வந்து இப்படி கேவலமா அவன் லெவலுக்கு நீ இறங்கி நீ பேசுறதுல நீ தான் எக்ஸ்போஸ் ஆகிறன்னு சொல்லிக்கலாம். அவன் ஒன்னும் எக்ஸ்போஸ் ஆகல, தாழ்ந்தும் போகல. அவனை புரிஞ்சுக்கிட்ட கூட்டமோ இல்ல அவனுடைய கேமை புரிஞ்சுக்கிறதுக்கு கேமா பார்க்கக்கூடியவங்களாலேயோ இதை வந்து ஓவர் த பீரியட்ல தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்படிதான் இறங்கி ஆடணும்னா இப்படிதான் இறங்கணும். நீங்க அடிக்கி இதுல குட் புக்லயே போய் கேமை ஜெயிக்க முடியாது, பேட் புக்லயும் போகணும். அதான் கேம். ஹியூமன் எரர்ஸ் நிறைய வரணும். அதுதான் இந்த கேமுக்கு அதிகமான ரெக்குவயர்மெண்ட்.